தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் அக்கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கள நிலவரம் என்ன? பிரியதர்ஷினி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவனத்தினர் விஜயகாந்தனுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பாக 800 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. உதவி ஆணையர்கள், துணை ஆணையர்கள் 4 பேர், உதவி ஆணையர்கள் 10 பேர், காவலர்கள் என 800க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அருகில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையிலிருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்புறமாக இருக்கு. அங்கிருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்திற்கு பேரணியாக வர இருக்கிறார்கள். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் இந்த பேரணியானது சரியாக நடைபெற இருக்கிறது. இதற்காக பலத்த போலீஸ் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காலை சரியாக 6 மணிலிருந்து அவருடைய நினைவிடத்திற்கு தொண்டர்கள், ரசிகர்கள் என அனைவரும் வருகை தந்து அவருக்கு மரியாதை செய்யக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. காவலர்கள் இந்த பேரணியாக வரக்கூடியவர்களை ஒழுங்குபடுத்தும் விதமாக 200க்கும் மேற்பட்ட பேரிகார்டு அமைக்கப்பட்டு தொடர்ந்து அவர்கள் ஒழுங்குபடுத்தக்கூடிய பணிகள் ஈடுபட்டு கொண்ட காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. பேரணியை தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த பேரணி நடக்கூடிய இடங்களில் தொடர்ந்து கேமரா மூலம் கண்காணிக்கப்பட திட்டமிட்டிருக்காங்க. அதே போன்று காவலர்கள் அதிகப்படியாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அரசியல் கட்சியுடைய பிரமுகர்கள், அதே போல அனைத்து கட்சியுடைய பிரதிநிதிகள் வருகை தர இருக்கிறார்கள். சரியாக 9 மணிக்கு மேல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கட்சியிலிருந்து அவருக்கு மரியாதை செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே இந்த வரக்கூடிய அரசியல் கட்சியுடைய தலைவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய வகையில் தனியான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்ற ரசிகர்கள், தொண்டர்கள் என வரக்கூடியவர்கள் தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டு பார்த்து நினைவிடத்தில் சென்று வெளியே செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2ஆம் ஆண்டு இந்த கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு காவலர்கள் அதிகமாக குவிக்கப்பட்டு எந்த ஒரு இடையூறு இல்லாத வகையில் அவருக்கு மரியாதை செய்யக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, களத்திலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.